வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அப்பா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த அருமையான நாளிலே நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சபையாய் கூடி வந்திருக்கிறோம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை, இந்த உம்முடைய வசனத்தின்படி நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்த உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக, அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி, கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இந்த நாளை நாங்கள் கொண்டாடும்படியாக தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சபையா எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையார் ஆராதிக்கிற ஒவ்வொரு சபையினரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. பாடல்கள் வேளையில் ஆண்டவரே துதி ஆராதனை என்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமை படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்க நன்றி செலுத்த. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நடக்கிற எல்லாவற்றின் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படட்டும். திருவிருந்து வேலை ஆண்டவரை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. திருவிருந்தின் மூலமாக நீர் எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அவர் கிருபை எப்பொழுதும் நமக்கு இருக்கிறது. நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் நம்மை அவருடைய கிருபையினால் காத்து கொள்ளுகிறார். சத்துருவின் சேனை கூட்டம் நம்மை அதம் பண்ண வரும்பொழுது அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. காரிருளை போன்ற கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அந்த வாழ்க்கை பாதையில் அவருடைய கிருபை ஒளியாய் வந்து அந்த காரிருளை நீக்கி போடுகிறது. அல்லேலூயா. பெருவெள்ளம் போல நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய திட நம்பிக்கையையும் தைரியத்தையும் அவருடைய கிருபை நமக்கு தருகிறது. ஆமென். ஆகவே இந்த நித்திய தேவனை எப்போதும் நம்முடன் இருந்து எல்லா காரியத்திலேயும் நம்மை அவருடைய கிருபை வழிநடத்தும்படியாய் இந்த காலை வேளையிலே இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்
ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பாட்டோர் மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே. இருக்கப்பட்டோர் மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன்பு சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவர்
சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் எல்லோரும் சேர்ந்து. நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் மிகவும் அற்பமாக இருந்தாலும் அதன் முடிவு நிச்சயமாக சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் நமக்கு அமையும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், அவையெல்லாம் ஒழிந்து போகும். குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும், நிறைவு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையின் வறட்சியான பகுதிகளில் செழிப்பை நம்மால் காண முடியும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தருகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருகிறவர். இந்த உலகத்தில் வருகிறதான சவால்களை சந்தித்து அவைகளின் மேல் வெற்றி சிறக்க செய்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள், உறவுகளிலே பிளவுகள், ஆனாலும் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் உறவு, பெற்றோர் உறவு, சகோதர சகோதரிகளின் உறவுகள், இப்படி எல்லா உறவுகளையும் சீர்பொருந்த பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். குடும்பத்திலே சமாதானத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லோரும் புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி
வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. புதிய கிருபையை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருவார். புதிய பலனை அவர் தருகிற தேவன். ஆமென்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், பரிசுத்தமான தேவன். அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். அவரை போல வேறொரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. அணுகவே முடியாத பரிசுத்தமான தேவன். அவர் பாவியாகிய நம்மை பரிசுத்தமாக்கின தேவன். அவருடைய கல்வாரி மரணத்தின் மூலமாக பாவியான நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அல்லேலூயா. அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்த நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். நமக்கு அவர் தகப்பனானார். ஆமென். அவர் மரித்து நம்மை இந்த உலகத்தில் ஜெயிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே மாத்திரமே, மாத்திரமே எங்கள் தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும்
உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எங்கள் தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எங்கள் ராஜனே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. முடியாத பரிசுத்த தேவன் பலியானீர் எம்மை மீட்க. அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க. பாவியான மனுக்குலமே, பரிசுத்தமானதுவே கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோ, 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 அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோ. கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எங்கள் தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எங்கள் ராஜனே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் மாத்திரம் அப்பா, நீர் மாத்திரம் உயர்ந்தவர் ஆண்டவரே. உம்மை போல தேவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை அப்பா. நீர் பரிசுத்தமான தேவன் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா.
அப்பா உம்முடைய கல்வாரி மரணத்தின் மூலமாய் நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டீர். நீர் எங்களுக்கு தகப்பன் ஆனீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபை மகா பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது ஆண்டவரே. உம்முடைய தயவு ஆண்டவரே மகா பெரியது ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளைக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான காலை வேளையிலே, இந்த ஆராதனை நேரத்திலே அப்பா தேவரீருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிழலாடினபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணினபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கபடியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையை நீர் மகிமைப்படுத்தினபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவருக்குள்ளிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அது மிகவும் பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளாய் இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே திருவிருந்து ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மீதியான வேளையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை ஆவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கையினால் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் ஆதியாகமும் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில் என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது காணிக்கை செலுத்தும்படி வந்திருக்கிறோம். காணிக்கையிலும் தசமபாகத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு கொடுக்கணும், எதன் அடிப்படையில் நாம் இதை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று அறிந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அறியும் பொழுது தான் அந்த பொருளாதாரத்தில் நாம் விடுதலையாக முடியும். எதன் சொல்வது, சத்தியத்தை அறிவீர்கள். அந்த விதத்தில் நாம் இந்த காணிக்கை குறித்து தசமபாகத்தை குறித்து தேவன் எதற்கு நமக்கு இதை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் ஆவிக்குரிய ஒரு பிரமாணமாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய பிரமாணம் எல்லாருக்கும்லாம் வேலை செய்யாது. இந்த உலகத்தில் எல்லாரும் தான் வாழ்கிறாங்க, எல்லாருக்கும் வேலை செய்யாது. இந்த விதைப்பு அறுப்பு யாருக்கு வேலை செய்யும்னா, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு தேவன் திருச்சபையில் வைத்திருக்கிறார். இதை பொதுவாக வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய பிரமாணத்தை என்ன பண்ணணும்னா, கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். உணாவது விசுவாசிக்கு நாலாவது செயல்படுத்தணும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்பதன் மூலியமாக நமக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் அவரை கனம் பண்ணும்படியாக அவருடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கும்படி நாலாவது காரியம் செயல்படுத்துகிறோம். இதுதான் இந்த நாலுத்தையும் நாம் தொடர்ந்து செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல, இது தேவனை சார்ந்தது. தேவன் கிருபையாய் நமக்கு கொடுக்கிறார், கிருபையாய் அளிக்கிறார், இரக்கமாய் அளிக்கிறார். கஷ்ட சூழ்நிலையிலும் கீழான சூழ்நிலையில் நம்ம மேலே வரணும்னா தேவன் சுலபமாய் நம்ம தூக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தேவன் கிட்ட கொடுத்தா எப்படிப்பட்ட ஒரு அறுப்பு, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம்
ஆவிக்குரிய பிரமாணத்தின் மூலியமாக தேவன் எப்படியெல்லாம் வேலை செய்கிறார் என்பதை நாம் சற்று பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். அப்போது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார்கள். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணின முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பிரியமானவரை, இங்கே பார்க்குறோம், கெனசரேத் கடல் அருகே நின்றபோது என்ன பண்ணுறாங்கன்னா, ஏராளமான மக்கள் இயேசு சூழ்ந்து நிற்கும் பொழுது அவர் என்ன பண்ணணும்னா, தேவன் கிட்ட வர்றவர்களை வேற எந்த விதத்திலும் அவர் திருப்தியாக்க மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுவிசேஷங்கள் எல்லா விதத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையை கொடுத்து தான் ஜனங்களை திருப்தியாக்குவார். வார்த்தையின் மூலியமாக விசுவாசத்தை கொண்டு அவர்களை திருப்தியாக்குவார். தேவன் அதை விரும்புகிறார். வேற எந்த விதத்திலையும் அவர்களை திருப்தியாக்கி சந்தோஷப்படுத்தணும் விரும்பல. ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பத்திற்கு பதிலாக வார்த்தையை கொடுத்தா மனுஷன் பிழைப்பான்னு தேவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க. அதனால அவர்கிட்ட வர்றவங்களை என்ன பண்றாருன்னா வார்த்தையினால் போதிக்கிறார். அப்போ ஜனங்களும் அதை ஆர்வத்துடன் கேட்குறாங்க. ஏராளமான ஜனங்கள் இருக்கு. அப்போது என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரை 2 படகு இருக்குது. அதில் ஒரு படகு சீமோனுடைய படகு. அந்த படகுகளை ஏறி அவர் என்ன பண்ணுகிறாருன்னா போதகம் பண்ணுகிறார், ப்ரீச் பண்ணுறார், பிரசங்கம் பண்ணுறார். அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3ஆம் வசனம், அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்று ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. யாருங்க? பேதுரு. சீமோனும் பேதுரு, அவருக்கு இன்னொரு பேர் சீமோன். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. சீமோனுடைய படவாக இருந்தது. 4ஆம் வசனம், அவர் போதகம் பண்ணின முடித்த பின்பு சீமோனை நோக்கி, அதாவது பிரசங்கத்தை பண்ணி முடிச்சிட்டாரு, சீமோனை பார்த்து சொல்றாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 5ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். பேதுரு சொல்றாரு பாருங்க, சீமோன் பேதுரு. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். பிரியமானவர்களே, இங்கே இந்த மொழிபெயர்ப்பில் ராம் முழுவதும் வருகிறது. NIV அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பில் ஆல் நைட், எல்லா இரவும் நாங்கள் உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம் அப்படின்னா நான் ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. அது எதை குறிக்கிறது என்றால் தரித்திர நிலையை குறிக்கிறது, பண பற்றாக்குறையை குறிக்கிறது, பணம் இல்லை, வறட்சியை குறிக்கிறது. அப்போ தேவனுக்கு தெரியும் பாருங்க. என்னன்னா, இதற்கு முன்பாக 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்வது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். யாருங்க? இயேசு மேல. தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி. தரித்திரத்துக்குன்னா ஏழைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி அப்படி நினைக்கிறாங்க. இல்லை, தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினா இன்னன்ட்டு இங்கே காண்பிக்கிறார். பேதுருடைய வாழ்க்கையில் தரித்திர நிலை. அங்கே என்ன பண்ணுறாருன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். என்னங்கன்னா, தரித்திர நிலையை நீ இருக்கக்கூடாது என்றால் கல்வாரி சிலுவையில் அதை சுமந்து தீர்க்க போகிறேன். ஆகவே தான் இந்த சுவிசேஷ வார்த்தை அங்கே கூறுகிறார் பாருங்க. பேதுரு சொல்கிறார் பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. எந்த வார்த்தைங்க? இந்த கிருபையுள்ள வார்த்தை. எப்படி அங்கே பேதுருனுடைய படகு நிரம்பிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யாருடைய பரிபூர்ணம்? இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூர்ணம். அப்போ பேதுருனுடைய படகு அங்கே எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்குது அப்படின்னா, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாரு, பணத்துக்காக என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப உழைக்கிறாரு, பிரயாசப்படுறாரு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கிருபையாய் இலவசமாக என்ன நம்முடைய வாழ்க்கையை தூக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கிருபை என்ன பண்ணுகிறது என்றால் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய உதவி, தேவனுடைய சப்போர்ட்டு, தேவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம், தயவு, எல்லாவற்றையும் ஈஸியாய் கொண்டு வருகிறது இந்த கிருபை. பேதுரு சொல்றாரு இல்லையா, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த படவுல சொல்றாரு, நான் என்னுடைய பரிபூர்ணத்தினால
உங்களுடைய வாழ்க்கை கிருபையின் மேல் கிருபை அடையும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாய் வரும். இயற்கைக்கு உட்பட்டு அங்கே ஒன்றும் காணப்படலை. பேதுரு சொல்றார், ஐயரே நாங்கள் முழுதும் நாங்கள் பிரயாசப்படுறோம்னா ஆசையாய் நாங்கள் விரும்பி அதெல்லாம் செய்கிறோன்னு சொல்றாரு. பேதுரு ஏதோ அந்த கூலி தொழிலாளி மாதிரி இல்லை. அவர் அந்த தொழிலை, மீன் பிடிக்கும் தொழிலை தலைமுறையாய் செய்து வருகிறார். ஆகவே அவருக்கு எங்கே வலையை போட்டால் என்ன இடத்துல மீன் கிடைக்கும் அவருக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஆளுக்கே ஒரு தரித்திர நிலை வருகிறது என்றால் இயேசு அந்த படவுல சொல்றாரு, உங்கள் வலைகளை கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுங்கள் அப்படின்றார். இதுல என்ன காரியம் இருக்கின்றால், தேவன் கிரியைகள் மூலியமாக ரட்சிக்க விரும்பல, கிரியைகள் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும் விரும்பல, கிருபையாய் அதை செய்ய விரும்புகிறார். பாவத்தினால் என்ன பண்ணோம்னா மரிக்கப்பட்டோம், என்ன பண்ணோம்னா கிறிஸ்துவுடனே கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். இது எப்படி? கிருபையாய் அவர் மேல விசுவாசத்தை வைக்கும் பொழுது. ஆகவே இந்த பண விஷயத்துல நாம் தேவன் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அவர்கள் வலைகளை போட்ட பொழுது 6ஆம் வசனம், அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகளை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாருங்க, இதே பேதுரு சொல்றாரு, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலைன்றாரு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா வார்த்தையை அனுப்புகிறார். இது என்ன வார்த்தை? ஆவியின் வார்த்தை. இதை தான் நாம் இந்த காணிக்கையும் தசமபாகத்தையும் எதன் அடிப்படையில் செய்கிறோம்? ஆவிக்குரிய ரீதியில நாம் செய்கிறோம். இதை பருப்பு இது கண்ணில் பார்க்க முடியாது, இது ஆவிக்குரிய ஒரு பிரமாணம். அன்னைக்கு இயேசு எப்படி சொன்னாரோ இன்னைக்கு அந்த வார்த்தை மாறல. அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை இன்னைக்கும் உங்களுக்கு நேராக அந்த வார்த்தை வருகிறது. என்னென்றால், கீழே இருக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை, பணத்தில் கீழே இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணோம்னா கிருபையாய் உங்களை தூக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி சொல்றாருன்னா ஈஸியாக சொல்றாரு, அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது இந்த பண விஷயத்தில் அப்படின்னா, என் ராஜ்யத்தில் கொண்டு விதை, அதை அறுப்பு நான் மிகுதியாய் தரேன், ஏராளமாய் தரேன், உங்க தேவைக்கு அதிகமாக நான் தரேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதை தான் இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தைரியமா தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைப்போம் என்றால் அறுப்பு அவர் கொடுக்கிறார். எப்படின்னா, இந்த உலகத்துக்கு உட்பட்டு இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்டு மற்றவர்களுக்கும் நம்ம உதவியை கூப்பிடுவோம், மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்வோம். அப்படி தேவன் நம்முடைய தலைகளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் கரங்களிலே காணிக்கும் தசமங்களை எடுத்துக்கொள்வோம். அறிக்கையிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்போம். நாம் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். கர்த்தாவே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தது. என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் நீர், என்னுடைய வருமானத்துக்கு ஆதாரம் நீர். உம்முடைய ராஜ்யத்தில் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் பணக்குறைவு என்பது இருக்காது. ஜீவனுள்ள நாளெல்லாம் செல்வமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் தேவனுடைய தயவும் பரிபூர்ணமாக என்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். இந்த விசுவாசத்தோடு உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 128. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வெற்றி வாழ்வு திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 8 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் ஒரு தமிழ் ஆராதனை நடைபெறுகிறது. அந்த ஆராதனையிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையிலே மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பரிந்து பேசும் ஜெபம் நடைபெறுகிறது. அந்த ஆராதனையிலும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலே காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் வாக்குதத்த ஆராதனை நடைபெறுகிறது. அதிலும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட அன்போடு உங்களை அழைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளிலே நமக்கு சுவிசேஷ கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல 3வது சனிக்கிழமையிலே காலை 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நமக்கு மகளிருக்கான சிறப்பு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு கூட்டம். அதே போல் கடைசி சனிக்கிழமையிலே மாலை 6:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு துதி ஆராதனை நம்முடைய சபையிலே வாலிபர்களால் நடத்தப்படுகிறது. அதில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம்.